தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை கோவையில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி இயற்கை வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டதுடன் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். கோவையில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாட்டில் விவசாயிகளுக்கான நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 21வது தவணையை பிரதமர் மோடி விடுவித்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் PM கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் 9 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளது. விவசாயிகள் தங்களது துண்டுகளை சுழற்றியதை பார்த்து பீகார் காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று தனது மனம் மகிழ்ச்சி அடைந்ததாக பிரதமர் மோடி கூறினார். கோவையில் வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் மருதமலை முருகனுக்கு தலைவணங்குவதாக கூறி கோவை மண்ணுக்கு புகழாரம் சூட்டினார். கொடிசியா மைதானத்தில் கூடியிருந்த கூட்டத்தில் சிறுமிகள் கையில் ஏந்தி நின்ற பதாகைகளை மேடைக்கு வாங்கி வருமாறு கூறிய பிரதமர் மோடி அதனை தன் கருத்தில் கொள்வதாக உறுதியளித்தார். சிறுமிகள் ஏந்தி நின்ற பதாகையில் பொருளாதாரத்தில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கும்போது பட்டதாரி ஆவேன் என்றும் முதல் இடத்தில் இருக்கும்போது ஓய்வு பெறுவேன் என்றும் எழுதியிருந்தது. கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியா மைதானம் செல்லும் வழியில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிநெடுகிலும் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் மோடியின் கார் மீது பூக்களை தூவி அமோக வரவேற்பு கொடுத்தனர். முன்னதாக விமான நிலையத்தில் நேரில் சென்று பிரதமரை அதிமுக பொதுச் செயலாளர் EPS வரவேற்றார். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மதுரை கோவை மெட்ரோ திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு EPS கோரிக்கை வைத்துள்ளார். அத்தோடு பம்பு செட்டுக்கான GST வரியை 18%இலிருந்து 5% குறைக்க வேண்டும் உள்ளிட்ட 8 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கோவையில் பிரதமரை சந்தித்த போது EPS வழங்கினார். வரும் 22ஆம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தற்போது வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 281 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இயல்பாக இந்த காலத்தில் பெய்யும் மழையின் அளவு 298 மில்லிமீட்டர் என்ற நிலையில் இந்த முறை இயல்பை காட்டிலும் 6% குறைவாக பதிவாகியுள்ளது. கோயில் நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை என மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறிய மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு புறக்கணிப்பதை தமிழ்நாடு ஏற்காது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமாக கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ பணிகளை முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறியதைப் போல மதுரை கோவையிலும் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைக்காக நிலம் கையகப்படுத்தியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். KK நகரில் உள்ள நகைக்கடை அதிபர் மகாவீர் வீட்டிலும் வடபழனியில் உள்ள சுகலி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திலும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சிப்காட் தொழில்பேட்டைக்காக நிலம் கையகப்படுத்தியதில் பல நூறு கோடி ரூபாய் மோசடி என எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்ட் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு போலி நில உரிமையாளர்களை வைத்து பல கோடி ரூபாய் முறைகேடாக இழப்பீடு பெற்ற புகாரிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமேஸ்வரம் அருகே காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை காய்கறி வெட்டும் கத்தியால் பின்னம் கழுத்திலேயே குத்தி படுகொலை செய்த திகில் சம்பவம் நடந்துள்ளது. பள்ளிக்கு புறப்பட்டு சென்ற மாணவியை இரத்த வெள்ளத்தில் குத்தி கொன்ற ஒருதலை காதல் கொடூரனின் வெறிச்செயலால் மாணவி குடும்பமே கண்ணீரில் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
ராமேஸ்வரம் சேராங்கோட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த +2 மாணவி ஷாலினிக்கு அதே ஊரைச் சேர்ந்த இளைஞன் முனியராஜ் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட மாணவி சாலையில் நடந்து சென்ற போது அருகில் நடந்து வருவது போன்ற படங்கள் வெளியாகி அதிர்ச்சி அளிக்கின்றன. ராமேஸ்வரத்தில் ஒருதலை காதலால் படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் குழந்தையை கொன்றவனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என போலீசிடம் ஆவேசத்துடன் வாக்குவாதம் செய்த உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவி குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டதாக கண்டனம் தெரிவித்த இபிஎஸ் அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடன் ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடப்பதாக சாடினார். திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பாமகவின் ஒரு பிரிவின் தலைவரான அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் மாணவி கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 2021, 2022, 2023 ஆகிய 3 ஆண்டுகளில் மட்டும் 217 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி கிராம் தங்கம் 200 ரூபாய் அதிகரித்து 11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரன் 1,600 ரூபாய் அதிகரித்து 92,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்துடன் போட்டி போடும் விதமாக வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. அதன்படி கிராம் வெள்ளியின் விலை 6 ரூபாய் உயர்ந்து 176 ரூபாய்க்கும், பார் வெள்ளி கிலோவுக்கு 6,000 ரூபாய் உயர்ந்து 1,76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொலை வழக்கில் தமிழக காவல்துறை விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்ட நிலையில் மீண்டும் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு எந்த அவசியமும் இல்லை என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் மேற்பார்வையாளர்களின் ஆண்டு சம்பளத்தை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி நிலை அதிகாரிகளின் சம்பளம் 6,000 இருந்து 12,000ஆகவும், மேற்பார்வையாளர்களின் சம்பளம் 12,000 இருந்து 18,000ஆகவும் உயர்த்தி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் அதீத மன அழுத்தம் கொடுப்பதாக கூறி வருவாய்த்துறை ஊழியர்கள் நடத்தி வந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் இனி பணிச்சுமை இருக்காது என்று உறுதியளித்ததால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. ஒட்டப்பிடாரம், ஆலங்குளம் மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயம் அழைத்து வெற்றி வாய்ப்பு குறித்து 1-to-1 முறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். கோவை சென்ற பிரதமர் மோடிக்கு எதிராக முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பீகாரில் தேர்தல் சமயத்தில் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டு தற்போது தமிழ்நாட்டுக்கு வருவதாக குற்றம் சாட்டி முற்போக்கு இயக்கங்கள் மற்றும் ஏராளமான விவசாய சங்கத்தினரும் கையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன முழக்கமிட்டனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக முன்னாள் நீதிபதிகள், நாட்டின் தூதர்கள், ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் கூட்டாக கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் ராணுவம், நீதித்துறையை அடுத்து தேர்தல் ஆணையம் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி ஜனநாயக அமைப்புகளை சிறுமைப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். SIR பணிச்சுமை காரணமாக மேற்கு வங்கத்தில் வாக்குச்சாவடி திட்ட பெண் அலுவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணியை 2 மாதங்களில் முடிக்க நிர்பந்திக்கும் செயலை இன்னும் பல உயிர்கள் போவதற்கு முன் நிறுத்துமாறு தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தங்களது வழிபாடுகளையும் மரபுகளையும் விட்டுக் கொடுக்காமல் இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றினால் அவர்களும் இந்துக்கள் தான் என RSS தலைவர் மோகன் பகவத் கூறினார். அசாமில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மோகன் பகவத் இந்து மதம் மத அர்த்தங்களுக்கு கட்டுப்படவில்லை என்றும் அனைத்தையும் உள்ளடக்கியது எனவும் அவர் கூறினார்.
ஆந்திர மாநிலம் மரேடுமில்லி வனப்பகுதியில் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் 7 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் 3 பேர் பெண் நக்சலைட்டுகள் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் NTR, கிருஷ்ணா, காக்கிநாடா, கோனசீமா மற்றும் எல்லூரு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மாவோயிஸ்டுகளை கைது செய்த போலீசார் பல்வேறு ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கை காரணமாக நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த 2 பெண் நக்சல்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்தனர். இதில் 22 வயதான சுனிதாவிற்கு 14 லட்சம் ரூபாயும் தருணாவிற்கு 17 லட்சம் ரூபாயும் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இவர்களிடம் நக்சல்கள் குறித்த பல முக்கிய தகவல்களை சேகரிக்க பாதுகாப்பு படையினர் திட்டமிட்டுள்ளனர். தடுப்பூசிகளால் ஆட்டிசம் குறைபாடு ஏற்படுவதாக கூறி சர்ச்சையில் சிக்கிய ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு இளைஞர்கள் 20 வயதுக்குள்ளாகவே திருமணத்தை முடித்து குழந்தை பெற்றுக்கொள்வது அவசியம் என கூறி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இவை விசித்திரமானவை அல்லது பழமையானவை என்பது தமக்கு தெரியும் என்றும், ஆனால் இந்த கருத்துக்கள் மீண்டும் எதிரொலிக்கும் என்றும் தாம் நம்புவதாகவும் வேம்பு பதிவிட்டுள்ளார். டெட் தேர்வு எழுதாமல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள் 1/9/2025க்கு முன்னர் ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவினருடன் தொடர்பில் இருந்ததாக கோவை தெற்கு மாவட்டம் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளரின் பதவி பறிக்கப்பட்டது. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள நிறை குறைகளை முதல்வர் நேரடியாக கேட்டு ஆய்வு செய்து வரும் நிலையில் அதன் அடிப்படையில் ஒன்றிய செயலாளரின் பதவி பறிக்கப்பட்டது. கோவை மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிக்கப்படவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மெட்ரோ திட்டம் தொடர்பான சில விவரங்களை மத்திய அரசு மீண்டும் கேட்டு இருப்பதாக கூறினார். ஆனால் இதுகுறித்து பாரபட்சமாக குற்றம் சாட்டப்படுவதுடன் பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக சாடினார். யாரையும் இக்னோர் செய்யும் பழக்கம் முதலமைச்சருக்கு இல்லை என்றும், தமிழகம் வந்த பிரதமரை பணிச்சுமை காரணமாக முதலமைச்சரால் வரவேற்க முடியவில்லை என்றும் அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்தார். சென்னை மேடவாக்கம் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பிரதமரை வரவேற்க அமைச்சர்களை முதலமைச்சர் அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார். பெரும்பாலான தேர்தல்களில் குறைவான வாக்குகளில் திமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் கள்ள ஓட்டுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பேசிய அவர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் திமுகவின் அடிமடியிலேயே கை வைத்துள்ளதால் தான் அவர்கள் அச்சத்தில் பதறுவதாக கூறினார். கடந்த காலத்தில் இளைஞர் காங்கிரசுக்கு தலைவராக வருவதற்கு விருப்பப்பட்டு ராகுல் காந்தியுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். 2026 தேர்தலில் விஜய் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எனவும், விஜய்க்கு என கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது எனவும் கூறினார். சட்டவிரோத கிட்னி விற்பனை புகாரில் கைது செய்யப்பட்ட இடைத்தரகர் மோகனின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் சட்டவிரோத கிட்னி விற்பனையை அரசு எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாது என்றும், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த கிட்னி முறைகேடு விவகாரத்தில் மேலும் ஒரு இடைத்தரகரை போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோதமாக அரசு சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டுகளை போலியாக தயாரித்து கொடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சாலைகள் மற்றும் தெருக்களில் சாதிய பெயர்களை நீக்குவதற்கான அரசாணையை செயல்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதால் வரும் 10ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கும்பகோணத்தில் அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்ட கூட்டுறவு வார விழா மேடையில் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட கூட்டுறவு சங்க அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தஞ்சாவூர் கூட்டுறவு சங்க அலுவலர் செல்வராஜன் என்பவர் மது போதையில் மேடையில் தள்ளாடியபடி கைத்தட்டுவதும் கையை உயர்த்தி உற்சாகப்படுத்துவதுமாக நின்றார். சென்னையில் காதலியை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக காதலன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். வேறொரு வழக்கில் தொடர்புடைய 2 பிடித்து விசாரித்த போது ஒருவரின் காதலி பேச மறுத்ததால் அவரை கொல்ல திட்டமிட்டது தெரிய வந்தது.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழந்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வீட்டிலிருந்தே எம்காம் படித்து வந்த லாவண்யா என்பவர் ஆன்லைன் ட்ரேடிங்கிற்காக கணவனுக்கு தெரியாமல் நகையை அடமானம் வைத்தும் நண்பர்களிடம் சிறுக 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றும் மும்பையைச் சேர்ந்த வங்கி கணக்கில் பணத்தை செலுத்தி அதை பறிகொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் 70 வயது மூதாட்டியை ஏமாற்றி 24 லட்சம் ரூபாய் பணம் பறித்த கர்நாடக கும்பலை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சித்ரலேகா என்பவரின் செல்போன் எண்ணிற்கு வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆள்கடத்தல் வழக்கில் அவரது ஆதார் எண் சம்பந்தப்பட்டிருப்பதால் டிஜிட்டல் கைது செய்வதாக கூறி வங்கி கணக்கில் இருந்த பணத்தை பறித்துள்ளார். வேளாண் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி மற்றும் வேளாண் சார்ந்த புதுமைகளில் சிறப்பாக பணியாற்றிய திருச்சி மாவட்டம் முசிறி MIT வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் துணைத் தலைவர் பிரவீனுக்கு பிரதமர் மோடி விருது வழங்கி சிறப்பித்தார். கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமர் மோடி விருது வழங்கினார். சென்னையில் செல்லப்பிராணிகள் வளர்ப்போர் அதற்கான உரிமம் பெறாவிட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் இதுவரை 16,000 செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 23ஆம் தேதி கடைசி முகாம் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலில் பக்தர்கள் வசதிக்காக ரோப்கார் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்களுக்காக கூடுதல் நேரம் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. யோக நரசிம்மர் அமிர்தவள்ளி சாமிகளை தரிசனம் செய்ய கார்த்திகை மாதத்தின் 5 வாரங்களிலும் தினசரி ரோப்கார் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருமுல்லை வாயிலில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகி ஒருவர் தகாத வார்த்தைகளை பேசி பேனரை வீசி எறிந்து தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர் நாகராஜ் பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசியதால் கைகலப்பு ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்த போக்குவரத்து காவலர் அதனை தடுத்து நிறுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவின் போது பொதுமக்களுக்கு இடையூறாக சாலையில் பட்டாசு வெடித்தும் செல்ஃபி எடுத்தும் நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் சிரமமடைந்ததாகவும் சம்பந்தப்பட்ட இடத்தில் காவல்துறையினர் இல்லை என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். குமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சி ஆணையர் அதிக பணிச்சுமை கொடுத்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி அலுவலக உதவியாளர் தற்கொலைக்கு முயற்சித்ததாக கூறி தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக நகர்மன்ற செயலாளர் வினுகுமார் உள்ளிட்டோர் பணியாளர்களை வேலைக்கு செல்ல கட்டாயப்படுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவை அரசு மருத்துவமனை ஆரம்போவை கண்டித்து மருத்துவமனை ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலையை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுமுறை எடுக்கும் பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதாகவும் பணிச்சுமைகளை அதிகரித்து கொடுமைப்படுத்துவதாகவும் ஆரம்போ சண்முக பிரியா மீது குற்றம் சாட்டிய தூய்மை பணியாளர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வீடூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு 328 கன அடி அளவு தண்ணீர் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் மலர் தூவி தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் 3200 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 1000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கீழ்வேலூர், திருக்குவளை, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் விளை நிலங்கள் கடல் போல காட்சியளிக்கின்றன. நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் பகுதியில் பெய்த மழையால் மண்சுவர் கொண்டு கட்டப்பட்ட ஓட்டு வீடு இடிந்து விழுந்தது. சண்முக சுந்தரம் சுப்புலட்சுமி தம்பதியின் வீட்டின் அருகே கடந்த மாதம் சாலை அமைக்கும் பணிக்காக குழி தோண்டப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த பணியும் நடைபெறாத நிலையில் அந்த குழியில் மழைநீர் தேங்கி மண்சுவர் ஈரத்தில் ஊறி வீடு இடிந்து விழுந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி நீதிமன்றத்திலிருந்து டாக்டர் அம்பேத்கர் புகைப்படம் அகற்றப்பட்டதை கண்டித்து கும்மிடிப்பூண்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கரின் புகைப்படத்தை மீண்டும் நீதிமன்றத்தில் நிறுவ வேண்டும் என வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரதான சாலையில் திறக்கப்பட்ட தனியார் பாரை மூட வலியுறுத்தி கடைகளை அடைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பர்மா காலனி பகுதியில் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே பார் திறக்கப்பட்டதால் கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பொன்முடியில் உள்ள திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறி கடைகளை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த 40 ஆண்டுகளாக உரிய முறையில் வரி செலுத்தி குத்தகைக்கு கடை நடத்தி வருவதாகவும் திட்டமிட்டு அகற்ற முயற்சி நடைபெறுவதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே செட்டியப்பனூர் ஊராட்சி சார்பில் வைக்கப்பட்ட சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டியை தனிநபர் ஒருவர் அகற்றிய புகார் குறித்து விசாரிக்க வந்த போலீசாரிடம் அந்த நபர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். துறையேரி பகுதியில் 15 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த தண்ணீர் தொட்டி தனது நிலத்திற்கு பக்கத்தில் இருப்பதாக கூறி ஆறுமுகம் என்பவர் அகற்றியதாக கூறப்படுகிறது. சென்னையில் இருந்து கோவை சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புகள் மீது மோதி சாலையில் கவிழ்ந்தது. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். முதற்கட்ட விசாரணையில் 4 மணி நேரம் தாமதமானதால் ஓட்டுநர் பேருந்தை அதிவேகமாக இயக்கியதே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்தது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற இருசக்கர வாகனங்களை நகராட்சி அலுவலர்கள் மற்றும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஒருநாள் கால அவகாசம் வழங்கி அபராதம் விதிக்காமல் வாகனங்களை வழங்க இருப்பதாகவும் மீண்டும் இதேபோன்று நிகழ்ந்தால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியாருக்கு சொந்தமான மருந்து நிறுவனத்திற்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை தலையில் தொப்பி அணிந்து வந்த மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் வழக்கம் போல் தான் பணிபுரியும் பார்மாவிற்கு வெளியே இருசக்கர வாகனத்தை நிறுத்திய சிறிது நேரத்தில் வாகனம் திருடு போனது. ஏழு மாவட்ட போலீசாருக்கு போக்கு காட்டி வந்த முகமூடி கொள்ளையர்கள் இருவர் தூத்துக்குடியில் பிடிபட்டனர். கோயில்பட்டி கிருஷ்ணாநகர் பகுதியில் கடந்த வாரம் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டினர். மர்ம நபர்களை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை 40க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து சிவகுமார் மற்றும் சாந்தகுமாரை பிடித்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் மது அருந்த பணம் இல்லாததால் இரவு நேரத்தில் தள்ளுவண்டி வியாபாரிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்துச் சென்ற 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை சோதனை செய்த ரோந்து போலீசார் வண்டியில் இருந்த கத்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் விசாரணை செய்த போது மிரட்டல் சம்பவம் தெரிய வந்தது. நெல்லை மாவட்டம் அப்பர் கோதையார் வனப்பகுதியில் விடப்பட்ட ராதாகிருஷ்ணன் என்ற யானை 20 அடி உயரத்தில் இருந்து விழுந்து இறந்ததாக வெளியான தகவலால் சர்ச்சை எழுந்துள்ளது. யானை இறந்து கிடப்பது போல புகைப்படம் வெளியான நிலையில் வனத்துறையினர் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 2 சிறுத்தைகள் வேட்டையாடுவதற்காக இரையை தேடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிங்காரத்தோப்பு ராணுவ குடியிருப்பு பகுதியில் தொடர்ந்து இரவு நேரத்தில் 2 சிறுத்தைகள் நாய்களை வேட்டையாடி செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் சிறுத்தையை கண்காணிக்க சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டது. போக்சோ வழக்கில் விசாரணையை எதிர்த்த கர்நாடக பாஜக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளது. உதவி கேட்டு சென்ற 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் விசாரணையை எதிர்த்து எடியூரப்பா தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு வாஷிங்டனில் அதிபர் டிரம்ப் அளித்த பிரம்மாண்ட விருந்தில் உலக கோடீஸ்வர தொழிலதிபர் எலான் மஸ்க், கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய டிரம்ப் ரொனால்டோவுக்கு அழைப்பு விடுத்ததால் தன் மகன் தம்மை இன்னும் கொஞ்சம் மதிப்பார் என நகைச்சுவையாக கூறினார். சவுதி பத்திரிகையாளர் ஜமால் கொலை வழக்கில் உள்ள தொடர்பு குறித்து சவுதி பட்டத்து இளவரசரிடம் கேள்வி எழுப்பிய ABC நிறுவன பெண் செய்தியாளரை ட்ரம்ப் கடுமையாக கண்டித்தார். மேலும் செய்தியாளர் ப்ரூஸை நோக்கி உங்களிடமிருந்து இனி கேள்விகள் இல்லை என்ற ட்ரம்ப் ABC ஒளிபரப்பு உரிமத்தை ரத்து செய்ய உள்ளதாக அச்சுறுத்தினார். நியூயார்க் மேயர் ஜோஹரான் மம்தானி இந்தியர்கள் மற்றும் யூதர்களை வெறுப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகன் எரிக் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நியூயார்க் நகருடன் போட்டியிடக்கூடிய அளவிற்கு உலகில் வேறு எந்த நகரமும் இல்லை என்றும், ஆனால் இந்தியர்கள் யூதர்களை வெறுக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் நபர் மேயராக தேர்வாகி உள்ளதாக ஜோஹரான் மம்தானியை சாடினார்.
தெற்கு ரஷ்ய நகரமான ஓரோனேஷில் 4 அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் ஏவி தாக்க முயற்சித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் ரஷ்ய வான் பாதுகாப்பு குழுக்கள் அமெரிக்காவின் 4 ATACMS ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. அதன் புகைப்படங்களையும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் பூச்சி அருங்காட்சியகத்துக்கு அருகே திறக்கப்பட்டுள்ள கடையில் மஞ்சள் நிற புழுக்கள் மற்றும் கரப்பான் பூச்சியை கலந்து தயாரிக்கப்பட்ட காஃபி விற்பனை செய்யப்பட்டு வருவது இணையத்தில் பேசு பொருளாகியுள்ளது. 530 ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த காஃபியை இளைஞர்கள் அதிகம் விரும்புவதாக கூறப்படுகிறது. டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு வரவிருந்த வங்கதேச மகளிர் கிரிக்கெட் அணியின் சுற்றுப்பயணம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வங்கதேச மகளிர் அணி டிசம்பர் மாதம் சுற்றுப்பயணம் செய்து 3 ஒருநாள் மற்றும் 3 T20 கிரிக்கெட் போட்டிகளில் ஆட இருந்தது. இந்தியா வங்கதேசம் இடையே நிகழும் அரசியல் பதற்றம் காரணமாகவே தொடர் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கேப்டன் சுப்மன் கில் விளையாடுவது பற்றி மருத்துவ குழுவே முடிவு செய்யும் என BCCI அறிக்கை வெளியிட்டுள்ளது. கழுத்து வலி காரணமாக அவதிப்பட்டு வந்த சுப்மன் கில் கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடவில்லை. இந்நிலையில் கவுஹாத்தி டெஸ்ட் போட்டியிலும் கில் விளையாடுவது சந்தேகம் என தெரிகிறது. காயம் காரணமாக கவுஹாத்தியில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ரபாடா விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது. அவருக்கு பதிலாக லுங்கி இங்கிடி அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் சுழற்பந்து வீச்சாளர் சைமன் ஹார்மர் மற்றும் யான்சன் ஆகியோரும் காயம் காரணமாக விளையாடுவது சந்தேகம் என தெரிகிறது. வங்கதேச கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் முஷ்பிகுர் ரஹீம் 100வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய முதல் வங்கதேச விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை படைத்துள்ளார். 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி சாதனை படைத்துள்ள முஷ்பிகுர் ரஹீமுக்கு ICC வாழ்த்து தெரிவித்துள்ளது. 38 வயதான முஷ்பிகுர் ரஹீம் விரைவில் ஓய்வு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி சென்னையில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாற்றுத்திறனாளி நலத்துறை அரசு செயலர் தொடங்கி வைத்தார். 14 வகையான விளையாட்டுப் போட்டிகளில் 30 மாவட்டங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். ஆவேசம் திரைப்பட இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் உருவாக உள்ள சூர்யா 47 திரைப்படத்தில் நஸ்ரியா நாயகியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூர்யா 47 படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்க உள்ளதாகவும் ஃபஹத் ஃபாசில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகை நயன்தாராவின் 41வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது கணவரும் இயக்குநருமான விக்னேஷ் சிவன் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரை பிறந்த நாள் பரிசாக வழங்கியுள்ளார். ரோல்ஸ் ராய்ஸ் கார் மீது தனது குழந்தைகளை அமர வைத்து நயன்தாராவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை விக்னேஷ் சிவன் இணையத்தில் பகிர்ந்துள்ளார். இதுவரை திமுகவை எதிர்த்து வந்த தாம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாக நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் மாதிரி வானத்தில் சுற்றி கொண்டிருக்க மாட்டேன் என்ற அவர் தமது கால் தடம் தரையில் படும் என்றும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகத்தான் விஜய் செயல்படுவார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசித்து நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் மடத்தில் கங்கை நீர் பொங்கி வரும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி வழிபாடு செய்தனர். ஆண்டுதோறும் கார்த்திகை அமாவாசை நாளில் கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வருவதாகவும் அந்த புனித நீரில் நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மாரிஸ் கேரேஜ் கார் நிறுவனத்தின் வின்ஸ்டர் ரக மின்சார வாகனம் இந்தியாவில் கடந்த 400 நாட்களில் மட்டும் 50,000 கார்களை விற்பனை செய்து அசத்தியுள்ளது. மின்சார கார்கள் விற்பனையில் குறைந்த நாட்களில் அதிக விற்பனை செய்யப்பட்ட கார்கள் இதுதான் என கூறப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு சுமார் 3800 முதல் 4000 கார்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.